ஹலோ கைஸ், இந்த பி பிளாக் ரிவிஷன் சீரீஸ்ல இதுவரைக்கும் நம்ம போரான் ஃபேமிலி அதே மாதிரி கார்பன் ஃபேமிலி நம்ம பார்த்திருப்போம். இப்போ நாம நைட்ரஜன் ஃபேமிலி நாம பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன் ஃபேமிலியோட குரூப் நம்பர் 15. இந்த குரூப்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 எலமெண்ட் இருக்கு. நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி, பிஸ்மத். ஸோ இந்த ஆர்டர் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டாப் டு பாட்டம் நாம போகும்போது மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நாம பார்க்கும்போது நைட்ரஜனும் பாஸ்பரஸும் நமக்கு நான் மெட்டல்ஸா இருக்கு. ஆர்சனிக்கும் ஆன்டிமோனியும் நமக்கு மெட்டலாய்ட்ஸா இருக்கு. பிஸ்மத் மட்டும் தான் நமக்கு மெட்டலா இருக்கு. ஸோ இந்த நேச்சர் பார்த்துக்கோங்க. இப்போ நாம இந்த குரூப்போட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நாம பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா NS2 NP3. ஸோ நீங்க எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி அயனைசேஷன் எனர்ஜி பார்த்துக்கோங்க. ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜி இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா பி பிளாக் ஹாஃப் ஃபில்டா இருக்கிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி இந்த குரூப் 14 பார்த்தோம்ல, ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸப்ஷன் கைண்ட் ஆஃப் கேஸ். அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. இதுல ஒரு எக்ஸப்ஷனுமே கிடையாது. நெக்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ ஜென்ரலி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் தான் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இந்த குரூப்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் பாலி அட்டாமிக். ஸோ ஒரு மாலிக்யூல்ல 2 ஆட்டம் இருந்துச்சுன்னா டைஅட்டாமிக். மோர் தென் 2 ஆட்டம் இருக்கு அப்படின்னா அது பாலி அட்டாமிக். ஸோ இந்த குரூப் எலமெண்ட் எல்லாமே பாலி அட்டாமிக். ஸோ இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அடுத்து பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ ஜென்ரலி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா பாய்லிங் பாயிண்ட் நார்மலி எப்பவும் போலதான் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா மெல்டிங் பாயிண்ட் ஆர்சனிக் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா பிஸ்மத் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. ஆர்சனிக் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிஸ்மத் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு நோட்டபிள் எக்ஸப்ஷன். நெக்ஸ்ட் அல்லோட்ரோபி. ஸோ இந்த குரூப்ல நைட்ரஜனை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டுமே அல்லோட்ரோபி ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் போலாம். இந்த குரூப்ல வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மெயினான ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா +3யும் +5ம். இதோட ஸ்டெபிலிட்டியை நம்ம இனர்ட் பேர் எஃபெக்ட் வச்சு நாம கொடுக்கலாம். ஸோ அது நம்ம போரான் ஃபேமிலி கார்பன் ஃபேமிலியில எப்படி கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ +3ஓட ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகும். +5ஓட ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி -3யும் இருக்கு. அதோட ஸ்டெபிலிட்டி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது மட்டுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடையாது. +1 இருக்கு, +2 இருக்கு. ஸோ நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் எந்த காம்பவுண்ட்ல இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த நைட்ரஜன் இருக்குல்ல. ஸோ இந்த நைட்ரஜன் p5p5 பாண்ட், அதாவது மல்டிபிள் பாண்ட், எய்தர் டபுள் பாண்டா இருக்கலாம் ஆர்எல்ஸ் ட்ரிபிள் பாண்டா இருக்கலாம். ஸோ இந்த பாண்ட் இது 2 p ஆர்பிட்டாலுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகுற பாண்ட். ஸோ இந்த எபிலிட்டி இந்த குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அதுலயும் நைட்ரஜனுக்கு இந்த p5p5 பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு நாம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நாம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த குரூப் எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி EH3 இந்த குரூப்போட எந்த எலமெண்டா வேணா இருக்கலாம். ஸோ இந்த ஹைட்ரைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹைட்ரைட்ஸ்ல நமக்கு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த குரூப்புக்கு மட்டும் கிடையாது. இது நம்ம எல்லா பி பிளாக் எலமெண்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெபிலிட்டிங்கிறது டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகுது.
ரெடியூசிங் கேரக்டர் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆர்டர் எல்லா ஹைட்ரைட்ஸுக்குமே அப்ளிகபிள், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் ஆக்சைட்ஸ், வித் ஹாலஜன்ஸ் இட் ஃபார்ம் ஹாலைட்ஸ். ஆக்சைட்ஸ்ல E2O3 இருக்கு, E2O5 இருக்கு. ஹாலைட்ஸ்ல EX3 இருக்கு, EX5 இருக்கு. ஏன்னா வந்து நான் அப்பவே சொல்லியிருப்பேன், +3 +5 இது ரெண்டு தான் மெயின் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதுல நம்ம வந்து பார்க்கலாம், p பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ற டெண்டன்சி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். அதனால நைட்ரஜனுக்கு வந்து p பாண்ட் ஃபார்ம் பண்ற டெண்டன்சி அதிகம். ஆனா நைட்ரஜனுக்கு p ஃபார்ம் பண்ற டெண்டன்சி கம்மி. ஏன்னா p ஃபார்ம் பண்ற டெண்டன்சி டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நைட்ரஜனுக்கு d ஆர்பிட்டால் கிடையாது. அதனாலதான் இன்னொரு இதுவும் வருது, நைட்ரஜன் ஹாலைட்ஸ் வந்து ஜென்ரலி அன்ஸ்டேபிள் எக்ஸப்ட் நைட்ரஜன் புளோரைடு. இந்த ட்ரைஃபுளோரைடு மட்டும் தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். இந்த ஹாலைட்ஸ் எல்லாமே கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் எக்ஸப்ட் பிஸ்மத் ட்ரைஃபுளோரைடு which is ionic character. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், NX5 do not exist. இதோட ரீசன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், டி ஆர்பிட்டால் இல்ல. ஸோ அதனால எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆனாலும் உங்களுக்கு வந்து அது போறதுக்கு ஆர்பிட்டால் கிடையாது. அதனால NX5 வந்து எக்ஸிஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். யாரோட அப்படின்னா மெயின்லி மெட்டல்ஸோட. ஏன்னா மைனஸ் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் யாரு, நம்ம இந்த குரூப் எலமெண்ட் தான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்டோட சேரணும். எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா யாரு, மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸோட இது வந்து ஒரு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3 வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு இந்த குரூப் எலமெண்டோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுல வந்து சர்டைன் எக்ஸப்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஃபர்ஸ்ட் வந்து நாம பார்க்க போறது டை நைட்ரஜன் N2 கேஸ். இதோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நமக்கு 3 ரியாக்ஷன் இருக்கு. NH4 2Cr2O7 வந்து ஹீட் பண்ணா கிடைக்கும், பேரியம் நைட்ரைட ஹீட் பண்ணா கிடைக்கும், அதே மாதிரி அமோனியம் குளோரைடையும் சோடியம் நைட்ரைட்டையும் நாம வந்து ரியாக்ட் பண்ணா கிடைக்கும். இதுலயும் இந்த செகண்ட் ரியாக்ஷன் பாருங்க, இதுலதான் வந்து நமக்கு பியூர் டை நைட்ரஜன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பேரியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இது வந்து சோடியமா இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸா கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு எஸ் பிளாக் எலமெண்ட். நெக்ஸ்ட், இந்த நைட்ரஜன் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல லெஸ் ரியாக்டிவ். பிகாஸ் ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது நைட்ரஜனோட பாண்ட் வந்து என்ன ஆகும், ஸோ நைட்ரஜனோட பாண்டோட எனர்ஜி வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஏன்னா அந்த ஹீட் கிட்ட இருந்து எனர்ஜியை வாங்கி அந்த பாண்டோட எனர்ஜி அதிகமாகும். ஸோ எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. ஸோ எனர்ஜி அதிகமாகுதுன்னா ஸ்டெபிலிட்டி கம்மி ஆயிடும். ஸ்டெபிலிட்டி கம்மினா ரியாக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கலி ஹை டெம்பரேச்சர்ல அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரீசன். நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போற காம்பவுண்ட் அமோனியா. ஸோ இதோட இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேபர்ஸ் ப்ராசஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரியாக்ஷன், N2 + 3H2 gives 2NH3. இதுல வந்து அயன் வந்து கேட்டலிஸ்ட், மாலிப்டனம் வந்து ப்ரொமோட்டர், இதெல்லாம் வந்து நாம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூரியாவை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணா நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்னது, அமோனியா. ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் யூரியா வில் கிவ் அமோனியா. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த அமோனியாவை நாம வந்து வாட்டரோட போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், NH4OH வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இந்த அமோனியம் ஹைட்ராக்சைட நாம வந்து மெட்டல் சால்ட்டோட நாம வந்து போட்டோம் அப்படின்னா we will get precipitate. precipitate அப்படின்னா அடியில வந்து உங்களுக்கு வந்து இந்த சால்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல வந்து ஜிங்க் ஹைட்ராக்சைடு ஆர் அயன் ஆக்சைடு. ஸோ இதோட கலர் வந்து ஒயிட் precipitate, இது வந்து ப்ரௌன் precipitate. இது வந்து உங்களுக்கு
precipitate வந்து அடியில வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ NH4OHக்கு மெட்டல் சால்ட்டோட ஒரு precipitate forming ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னா NH3 வந்து ஒரு லூயிஸ் பேஸ். அதாவது நாம வந்து போரான் ஃபேமிலியில வந்து நம்ம பார்த்திருப்போம், ஒரு BF3 மாலிக்யூல் இருக்கும், அது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஸோ அது வந்து லூயிஸ் ஆசிடா ஆக்ட் பண்ணும். இது வந்து நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் வந்து இருக்கு. ஸோ லோன் பேர் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் ரிச், அது வந்து லூயிஸ் பேஸா வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நாம இந்த மெட்டல் சால்ட், மெயின்லி டிரான்சிஷன் ஆர் டி பிளாக் மெட்டல் சால்ட்டோட நாம வந்து ரியாக்ட் பண்ணும்போது we will get colored compounds, because இது வந்து ஒரு எலக்ட்ரான், கரெக்டா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ டியூ டு திஸ் எலக்ட்ரான் we will get colored compounds. ஸோ இதை வந்து நாம வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ல வந்து பார்த்திருப்போம், அமோனியேட்டட் எலக்ட்ரான் அப்படின்னு. ஸோ அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ precipitate forming ப்ராப்பர்ட்டி அண்ட் லூயிஸ் பேஸ் வந்து கலர் ஃபார்ம் பண்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. இது ரெண்டு வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போறது ஆக்சைட்ஸ். ஸோ நைட்ரஜனுக்கு வெரைட்டி ஆஃப் ஆக்சைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ N2O, NO, N2O3, NO3, N2O4, N2O5. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் பாருங்களேன், +1 இருக்கு, +2 இருக்கு, +3, +4, +5. ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஸோ இதோட ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மெயின்லி வந்து இந்த லெட் நைட்ரேட், அதே மாதிரி இந்த NH4NO3, இந்த ஹீட் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே. இதையும் தாண்டி நம்ம வந்து பார்க்க போறது கெமிக்கல் நேச்சர். அதுலயே வந்து அசிடிக் நேச்சர், பேசிக் நேச்சர். ஸோ நம்ம ஆக்சைட்ஸோட அசிடிக் நேச்சர், பேசிக் நேச்சர் எப்படி அரேஞ்ச் பண்றது, இதெல்லாம் வந்து நாம செப்பரேட்டா வந்து ஒரு வீடியோல வந்து பார்த்துருப்போம், கரெக்டா. ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலயே வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இந்த N2O, NO இதெல்லாம் வந்து நியூட்ரல் கேஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லாருமே அசிடிக் தான், இந்த 2 கேஸ் மட்டும் நியூட்ரல் கேஸ். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நைட்ரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸோட நேம் வந்து ஆஸ்ட்வால்ஸ் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து அமோனியாவை வந்து ஆக்சிஜன் வழியா பாஸ் பண்ணுவோம். ஸோ we will get நைட்ரிக் ஆக்சைடு. அதே மாதிரி இந்த நைட்ரிக் ஆக்சைடை நாம வந்து திரும்ப வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்கும். அதை வந்து நாம ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா we will get நைட்ரிக் ஆசிட் அண்ட் NO. இதுல இந்த NO வந்து நம்ம திரும்ப வந்து ரீசைக்கிள் பண்ணி அந்த ரியாக்ஷனுக்கு உள்ள வந்து நாம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த நைட்ரிக் ஆசிடை வந்து நாம டிஸ்டில் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி நாம வந்து ஒரு 98% ஆஃப் பியூர் நைட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த 3 ஸ்டெப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு என்னது, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆஸ்ட்வால்ஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது, இது வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஆசிட், கரெக்டா. இப்போ இதை வந்து நாம அக்வஸ் சொல்யூஷன், அதாவது வாட்டர்ல போடும்போது இது வந்து சிம்பிளி அயனைஸ் ஆயிடும். ஸோ ஹைட்ரோனியம் அயான் நைட்ரேட் அயானா அயனைஸ் ஆயிடுது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன், இது வரைக்கும் பெருசா வந்து இதுக்கு வந்து யாரும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. இப்போ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ நீங்க வந்து காப்பரோ இல்ல ஜிங்கோ இருக்கட்டும், அதோட டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் போடுங்க, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடுங்க. டைல்யூட் போடும்போது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஆனா கான்சென்ட்ரேட்டட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, கான்சென்ட்ரேட்டட் போடும்போது நமக்கு வந்து NO2 கேஸ் வந்து கிடைக்குது. ஸோ டைல்யூட் போட்டா NO, கான்சென்ட்ரேட்டட் போட்டா NO2. இதுல வந்து நாம தெளிவா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் ரிங் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நைட்ரேட் அயான் அவர் காம்பவுண்டா கூட இருக்கலாம், ஏன்னா அது தண்ணியில போட்டா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஏதாச்சும் ஒரு மீடியம்ல போட்டா அயனைஸ் ஆகிட போகுது. ஸோ இந்த NO3 மைனஸ் அயான்
அதே மாதிரி அயன் சால்ட் Fe2+ சால்ட். H+ எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அசிடிக் மீடியம். யூஸ்வலி வந்து இந்த H+ அயான் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து நமக்கு வரும். ஸோ இதுல வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு Fe3+ வந்து கிடைக்கும். தென் இந்த நைட்ரிக் ஆக்சைடை இந்த Fe3+ வந்து நமக்கு வந்து ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு வந்து மெயினா வந்து ஒரு ப்ரௌன் ரிங் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ரௌன் ரிங் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரௌன் ரிங் வந்து ஃபார்ம் பண்ணும் ஸோ இந்த டெஸ்ட்ல. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அசிடிக் மீடியம் இது வந்து நோட்டபிள் பாயிண்ட். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன் டை ஆக்சைடு பார்த்தோம், நைட்ரஜனோட மற்ற ஆக்சைட்ஸ் எல்லாம் பார்த்தோம், நைட்ரஜன் கேஸ் பார்த்திருந்தோம், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் பார்த்தோம். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். நெக்ஸ்ட் நாம பாஸ்பரஸ் பார்க்கலாம். நைட்ரஜன் அல்லோட்ரோபி எக்ஸிபிட் பண்ணாது, பட் பாஸ்பரஸ் பண்ணும். பாஸ்பரஸோட அல்லோட்ரோப்ஸ் வந்து 3 இருக்கு, ரெட், ஒயிட் அண்ட் பிளாக். ரெட் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ் அண்ட் பிளாக் பாஸ்பரஸ். இதுல ஒயிட் பாஸ்பரஸ் வந்து வாட்டர்ல இன்சாலிபிள் ஆகாது, கார்பன் டை சல்பைட்ல மட்டும்தான் இன்சாலிபிள் ஆகும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல மோர் ரியாக்டிவா இருக்கும், விச் மீன்ஸ் லெஸ் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி கம்மி, ஸோ ரியாக்டிவிட்டி வந்து அதிகம். யாருக்கு? ஒயிட் பாஸ்பரஸ்க்கு. இப்போ இந்த ஒயிட் பாஸ்பரஸை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிவ் ரெட் பாஸ்பரஸ். இது வந்து ஒரு பாலிமெரிக், அதாவது ஒரு சிங்கிள் காம்பவுண்டா வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, மல்டிபிள் யூனிட் வந்து ஜாயின் ஆகி எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த ரெட் பாஸ்பரஸை நாம ஹீட் பண்ணோம் அப்படின்னா we will get black phosphorus. இதுல நமக்கு 2 இருக்கு, ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ், பீட்டா பிளாக் பாஸ்பரஸ். ஸோ இவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ். இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாஸ்பரஸோட இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு காம்பவுண்ட் பாஸ்பின். இந்த கேஸ் வந்து Ca3P2 அதோட வாட்டர் இல்ல HCl ஏதாவது ஒண்ணு போட்டோம் அப்படின்னா we will get phosphine gas. இந்த phosphine gas வந்து ஸ்பான்டேனியஸா வந்து பேர்ன் ஆகும். ஸோ அதனால வந்து இந்த ஹோம் சிக்னல்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த phosphine கேஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா PCl3 காம்பவுண்ட் இருக்கு, PCl5 காம்பவுண்ட் இருக்கு. இதை ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா H3PO3. It is an oxy acid. Oxy acid அப்படின்னா என்னது? ஆக்சிஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் பாஸ்பரஸோட ஒரு ஆக்சி ஆசிட். நிறைய ஆக்சி ஆசிட் வந்து இருக்கு, அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து H3PO3. நெக்ஸ்ட் வந்து PCl5 வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா POCl3 வந்து கிடைக்கும். ஸோ திரும்ப இது வந்து ஹைட்ரலைஸ் பண்ணி H3PO4 வந்து கிடைக்கும். இது வந்து இன்னொரு ஆக்சி ஆசிட். ஸோ பாஸ்பரஸ் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட். ஸோ நேம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நாம இந்த PCl5 நாம ஹீட் பண்ணோம் அப்படின்னா we will get PCl3 plus Cl2. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இந்த PCl5 வந்து நார்மலி வந்து கேஸா இருக்கும், பட் சாலிட் ஸ்டேட்ல இது வந்து ஒரு அயானிக் சாலிடா வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. எப்படி அப்படின்னா PCl4 plus PCl6 மைனஸ் ஒரு காம்ப்ளெக்ஸா வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ PCl4ஓட ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல், PCl6ஓட ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்டாஹெட்ரல். இது வந்து நாம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சி ஆசிட்ஸ். ஆக்சி ஆசிட்ஸ்ல நாம மெயினா வந்து நோட் பண்ண போறது அதோட ஸ்ட்ரக்சர், பிகாஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெசிசிட்டி கேட்பாங்க, ஆர்எல்ஸ் என்ன புரோட்டிக் ஆசிட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட், ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் வந்து H3PO2. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ எத்தனை PH பாண்ட் இருக்குன்னு கேட்கலாம், எத்தனை POO பாண்ட் இருக்குன்னு கேட்கலாம், எத்தனை POH பாண்ட் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து
இதோட பெசிசிட்டி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மோனோப்ரோட்டிக் ஆசிட். மோனோப்ரோட்டிக் ஆசிட் பிகாஸ் pH இருக்குல்ல, ஸோ இந்த பாண்ட் வந்து அயனைஸ் ஆகாது. ஒரு ஆசிட் அப்படின்னா என்னது, H பிளஸ் அயான்ஸ் கொடுக்கும். இந்த pH பாண்ட் பிரேக் ஆகாது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து எங்க இருந்து வரணும், OHல இருந்து தான் வரணும். ஸோ எத்தனை OH இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஸோ அத்தனை புரோட்டிக் ஆசிட். பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3, இதுல 2 OH, ஸோ டைப்ரோட்டிக் ஆசிட். H3PO4, இதுல வந்து 3 புரோட்டிக், இது வந்து ட்ரைப்ரோட்டிக் ஆசிட் பிகாஸ் உங்களுக்கு வந்து 3 OH வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் மெட்டாபாஸ்போரிக் ஆசிட், இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட், இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இதுல PP பாண்ட் வந்து ஒண்ணு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பைரோபாஸ்போரிக் ஆசிட், இதுல POP பாண்ட் வந்து இருக்கு. ஸோ ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட்ல PP பாண்ட் வந்து இருக்கு. பைரோபாஸ்போரிக் ஆசிட்ல POP பாண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த P பிளாக் எலிமெண்ட்ல நம்ம ஆக்சி ஆசிட்ஸ் கன்சர்ன் நாம படிக்க போறது பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர், இது ரெண்டுத்தோட ஆக்சி ஆசிட்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரோட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த P4O6 இருக்கு, P4O10 வந்து இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, P4O6 ஓட ஸ்ட்ரக்சர் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி P4O10 ஓட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. P4O6ல 6 POP பாண்ட் இருக்கு. P4O10ல அதே 6 POP பாண்ட் எக்ஸ்ட்ரா வந்து 4 P டபுள் பாண்ட் O பாண்ட் வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு மெயினான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஃபார் நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நாம நெக்ஸ்ட் ஆக்சிஜன் ஃபேமிலி வந்து நாம வந்து ஃபோக்கஸ் பண்ண